ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்றைக்கி நம்ம சூப்பரான சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ ஃப்ளாக் பீச் தாங்க. இது பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்துட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கோவலம் பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 rupees. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கனைக்கு எங்கே போட்ஸ் வச்சுருப்பாங்க, எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. இந்த பீச் பார்த்தீங்கன்னா குட்டி கோவா செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம சென்னையில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே வரணுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். வீக் டேஸ்லலாம் மேக்ஸிமம் எம்டியாக தான் இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்கா வியூவு. இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சினிமா செட்டப்பில் ஒரு ஹைட்டாக ஒரு ஹவுஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ அதுலேருந்து நம்ம ஃபுல் வியூ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காண்டி சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்கில் பார்க்குற எல்லா திங்ஸும் இருக்கும். சீசாலேருந்து ஊஞ்சல்லேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் மத்தியான டயத்தில் விளையாட முடியாது. ஈவினிங் டைமுக்காக போனீங்க இல்லை மார்னிங் டைமில் போனீங்கன்னா சில்ட்ரன்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் இங்கே இருக்க கேன்டீனை பற்றி பார்த்துடலாம். இது ஒரு கேன்டீன் தான் இருக்குது. பக்கத்தில் இன்னொரு சின்ன கேன்டீன் இருக்குது. அதில் வந்து ஜூஸ் மட்டும் தான் இருக்கும். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர ஜாஸ்தி ரேட்டில் இருந்தது. நாம் ஒரு ரோஸ் மில்க்கும் ஒரு லெமன் ஜூஸும் தான் வாங்கினோம். இந்த சின்ன கப்பே பார்த்தீங்கன்னா 67-57 rupeesல இருந்தது. இங்கே அவுட் சைட் ஃபுட் அலவுடு தான். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா வெளியிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம். ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில க்ரைட்டீரியாஸ் பொறுத்து தான் கொடுப்பாங்க. பீச் வந்து கிளீன்லினஸாக இருக்கணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி தான் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இங்கே நம்ம மார்னிங் ஒரு 11 o'clock வந்துட்டோம். இப்போ வந்து 3 o'clock ஆகுது. இப்போவுமே வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இருந்தாலுமே தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. காருக்கு 50 rupees இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கங்கே மூங்கியில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கொடை மாதிரி செஞ்சு வச்சுருக்க செட்டப் இருக்கும். அதில் இடம் பிடிக்கிறதே ரொம்ப ரேராக இருந்தது சாட்டர்டே சண்டேஸில். இங்கே பாருங்கள், பாறையில் தண்ணி மோதிட்டு போகிறத பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த பாறையிலலாம் நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த பீச் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்குது. வந்தீங்கன்னா அதையும் சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க. 1 kilometer கிட்ட தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச், திருவான்மையூர் பீச், அப்புறம் ஊட்டி போன வீடியோஸ், எம்ஜிஎம், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ட்ராவல் விளாக்ஸ் அப்படிங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் அதெல்லாம் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு மினி டூர் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.